வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் STK4141 STK4191 சீரியல எப்படி வந்து ஸ்டீரியோ டு மோனோவை மாற்றுறதுன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ஸ்டீரியோ டு மோனோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பொதுவாக வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த பிரிட்ஜ் பண்ணுறது எப்படின்னு. இப்போ இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்ச் உங்களுக்கு பண்ணி அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு காமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இங்கிட்ட பார்த்தா 10வது பின்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, அதாவது 56K ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 17வது பின்னிலேருந்து ஒரு கண்டென்சர் ஒன்று போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இது பாருங்கள் 100 mFT 25 வோல்ட் போட்டிருப்பாங்க. அந்த கண்டென்சரோட ப்ளஸ் லைனில் போய் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை போய் பற்ற வைப்போம், எப்பயுமே நம்ம மோனோ பண்ணுறது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, புதுசாக இதோட ஒரு கண்டென்சர் ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். என்ன வேலைன்னா 100 mFT 63 வோல்ட்டு கண்டென்சர் ஒன்று எடுத்துக்கங்க. இந்த ப்ளஸ் சைடை இந்த ரெசிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இதை ஒரு சிலிவ் ஒன்று இதில் சொரிக்கிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் சைடு ஒரு சிலிவை சொரிக்கிங்க. அதே மாதிரி இந்த கண்டென்சர் சைடு ஒரு சிலிவை சொரிக்கலாம். சின்னதை கரெக்டாக கட் பண்ணி சொரிக்கிங்க. இந்த 100 mFT 25 வோல்ட்டோட இந்த ப்ளஸ் சைடு, இந்த கண்டென்சரோட மைனஸ் சைடை இதில் பற்ற வைக்கணும். இதை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் காலை வந்து லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் அவுட் எடுத்து பார்த்தீங்களா, அந்த சைடு போய் பற்ற வச்சிடலாம். இப்போ ரைட் சைடு இன்புட்டை கிரவுண்ட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அடுத்து வர்ற 470 PF இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸ்பீக்கர் அவுட் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் ஸ்பீக்கர் லைன் எடுக்கணும். இந்த ரைட் சைடு கிரவுண்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அந்த சைடு ஸ்பீக்கரோட மைனஸ் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வாக்கியாச்சு. இப்போ லெஃப்ட் இன்புட் மட்டும் கொடுத்தோம்னா ஸ்பீக்கர் அவுட்டு ஒரு அவுட்டு மட்டும் வெளியே வந்துடும். ரைட் சைடு இன்புட்டை நம்ம எடுத்து பண்ணிட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம இந்த கண்டென்சர் போகிறோமே, இதுக்கு எதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு சைடு சேனல் வந்து ஸ்பீக்கர் அவுட்டில் டிசி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு அந்த டிசி எங்கிட்ட தள்ளாது. இந்த ரைட் சைடு உள்ள ஆடியோ போகிற மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிறதுக்கு வந்து ஸ்டீரியோ டு மோனோ மாற்றும் போது அடிக்கிறதுக்கு ஐசி போகுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த கம்ப்ளைண்ட்டு இதில் கொஞ்சம் வரல. அந்ததுக்காக தான் இந்த கண்டென்சரை நம்ம போடுறோம். இந்த கண்டென்சர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த ஸ்டீரியோ டு மோனோ மாற்றும் போது அடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஐசி வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஐசி மாற்றும் போது இது மாதிரி பண்ணிக்கிங்க. மோனோ மாற்றும் போது கண்டென்சர் போட்டு யூஸ் பண்ணிங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து இந்த 2.2K இருக்குது பார்த்தீங்களா, 2K2, இந்த 2K2 ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன்று ஆஃப் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செக் பண்ணுங்கள். இது வந்து லோ ஓம்ஸோ இல்லை ஹை ஓம்ஸோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஸ்பீக்கர் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வோல்ட்டுக்கு பதிலாக டிசி வோல்ட்டு லேஸாக லீக்கேஜ் ஆகும். ஸ்பீக்கர் அவுட் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகும். அப்போ வந்து இப்போ நீங்கள் வால்யூம் ஃபுல்லாக ஏற்றுனீங்கன்னா, கொஞ்சம் ஏற்றுனீங்கன்னா ஐசி போயிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு மெயினாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுங்கள். 2K2 இங்கே ஒரு 2K2 இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 4.7 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதையும் செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு புது ஏசி மாற்ற மாதிரி மாற்றிக்கிங்க. அதே மாதிரி ஹீட் சிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் மோனோ மாற்றினீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹீட் சிங்கை பொறுத்தளவுக்கு அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு ஐசியை பொறுத்தளவுக்கு நல்ல தரமான ஐசியை யூஸ் பண்ணுங்கள். ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். அது நம்ம சேனலில் கூட பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.